வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த நவம்பரில் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இன்று திங்கட்கிழமை ஜனவரி 20ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் இருந்து அவர் இரண்டாவது பதவிக்காலத்தை தொடங்க உள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக அவரது இரண்டாவது பதவிக்காலம் தற்போது நடந்து கொண்டிருக்கும் மற்றும் எப்போது நடக்கலாம் என்றிருக்கும் போர்களில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளது. ரஷ்யா, சீனா, ஈரான், வடகொரியா, சிரியா, ஈராக் உட்பட சில நாடுகளின் நடவடிக்கைகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. அத்துடன் அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வர உள்ளது. ஏனெனில் அவர் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை அல்லது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற திட்டத்தை செயற்படுத்த நினைக்கிறார். இது அமெரிக்காவின் எல்லைக்கு அப்பால் வாழும் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும். டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முன் 2017 முதல் 2021ஆம் ஆண்டு வரை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது அமெரிக்கா எந்த நாட்டுடனும் நேரடியாக போரில் ஈடுபடவில்லை என்ற போதிலும் பல இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. ஒரு போருக்கு மிக நெருக்கமாகவும் சென்றது. அவரது முதலாவது ஆட்சி காலம் இராணுவ ரீதியில் பரபரப்பாகவே இருந்தது. ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்காலம் அதைவிட பரபரப்பாக இருக்கப் போகிறது. காரணம், ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்காலம் உலகில் நடக்கும் இரண்டு பெரிய போர்களுடனும் சிரியாவின் ஆட்சி கவிழ்ப்புடனும் தொடங்குகிறது. இஸ்ரேல் மற்றும் உக்ரைன் போர்களை தவிர சிரியா, லிபியா என்று வெவ்வேறு நாடுகளில் மோதல்கள் நடக்கின்றன. உக்ரைன் ரஷ்யா போரில் வடகொரியாவும் உள்ளது. இப்படியான சூழ்நிலையில் இன்று பதவியேற்கும் ட்ரம்ப் சில முக்கிய சர்வதேச இராணுவ பிரச்சனைகள் எவ்வாறு அணுகக்கூடும் என்பதை பார்க்கலாம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று ட்ரம்ப் பலமுறை கூறினார். ஆனால் அது குறித்த கூடுதல் விவரங்களை அவர் அளிக்கவில்லை. 2022ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் முழுகளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள அமெரிக்க இராணுவ உதவி குறித்து ட்ரம்ப் நீண்ட காலமாக விமர்சித்து வருகிறார். இதனால் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவுடன் சமரசம் செய்யுமாறு உக்ரைனை ட்ரம்ப் நிர்பந்திப்பார் என்ற சாத்தியம் உக்ரைன் ஆதரவாளர்கள் மத்தியில் எழுந்தது. உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கான ட்ரம்பின் சிறப்பு தூதராக கீத் கெல்லாக் நியமிக்கப்பட உள்ளார். ஜனவரியின் தொடக்கத்தில் ஃபாக்ஸ் நியூஸுடன் பேசிய கெல்லாக் 100 நாட்களுக்குள் உக்ரைன் போரில் ஒரு தீர்வை எட்டுவதை ட்ரம்ப் நோக்கமாக கொண்டிருப்பதாக கூறினார். ரஷ்யாவுடனான சமாதான பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க உக்ரைன் ஒப்புக்கொண்டால் மட்டுமே உக்ரைன் அமெரிக்காவின் உதவியை பெற முடியும் என்று கெல்லாக் கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஆய்வு அறிக்கையில் முன்மொழிந்தார். அதே நேரத்தில் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யா பங்கேற்காவிட்டால் அமெரிக்கா உக்ரைனுக்கு இராணுவ உதவிகளை நிபந்தனையின்றி தொடரும் என்று கூறினார். மொத்தத்தில் உக்ரைன் ரஷ்யா இருதரப்பையும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வர நிர்பந்திக்கப் போகிறார் ட்ரம்ப். போர் தொடங்கிய பின் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் எந்த நேரடி தொடர்பையும் ஜோ பைடன் ஏற்படுத்தவில்லை. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தன்னை சந்திக்க விரும்புவதாகவும் தனது குழுவினர் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அங்கிருந்து ஆரம்பமாக போகிறது உக்ரைன் போரில் ட்ரம்பின் தலையீடு. அடுத்தது இஸ்ரேலின் போர். காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தம் அமலுக்கு வந்த மறுநாள் ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார். காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிக்கும் பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்பின் ஆலோசகர்கள் பைடனின் குழு மற்றும் கத்தார், எகிப்திய பேச்சுவார்த்தையாளர்களுடன் இணைந்து பணியாற்றினார்கள். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ட்ரம்ப் மற்றும் பைடன் என இருவருமே உரிமை கோருகின்றனர். ஆனால் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் சவால்கள் இருக்கும். குறிப்பாக போர் நிறுத்தத்தின் 2வது, 3வது கட்டங்களை இறுதி செய்வதில் தான் மிகப்பெரிய சவால்களை எதிர்பார்க்கலாம். அது ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் நடக்கப் போகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவான கொள்கைகளை ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் நடைமுறைப்படுத்தினார். முக்கியமாக ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக அறிவித்தது, அமெரிக்க தூதரகத்தை டெல் அவீவில் இருந்து அங்கு மாற்றியது, இஸ்ரேலின் கோரிக்கைக்கு அமைய ஈரானுடன் இருந்து அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறியது உட்பட பல விஷயங்களில் இஸ்ரேலிய ஆதரவாளராக செயற்பட்டார். அவரது நிர்வாகம் ஈரான் மீதுதான் மிக மிக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தது. அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறியது மட்டுமல்ல, பொருளாதார தடைகளை அதிகரித்தது மற்றும் ஈரானின் மிக சக்தி வாய்ந்த இராணுவ தளபதியான ஜெனரல் ஹசீம் சொலைமானியை கொல்ல உத்தரவிட்டது. அமெரிக்காவின் 2 விமானம் தாங்கி கப்பல்களை மத்திய கிழக்கில் பெரும்பாலான நேரங்களில் இருக்குமாறு பார்த்து கொண்டது போன்ற நடவடிக்கைகளை கூறலாம். முதலாவது ஆட்சி காலத்தில் சிறிய விஷயத்தில் ட்ரம்பின் கொள்கைகளில் குழப்பம் இருந்தது. அமெரிக்க படைகளை வெளியேற உத்தரவிட்டார். அடுத்த சில தினங்களில் அந்த உத்தரவை மாற்றி மீண்டும் அமெரிக்க துருப்புக்களை சிரியாவுக்குள் அனுப்பினார். இம்முறை ட்ரம்ப் ஆட்சியை தொடங்கும் போது சிரியாவில் புதிய ஆட்சி நடக்கிறது. அவர்கள் அமெரிக்க ஆதரவை கோருகிறார்கள். ஈரானையும் ரஷ்யாவையும் உதறி தள்ளுகிறார்கள். அதனால் ட்ரம்பின் நடவடிக்கைகள் சிரியாவில் அதிகம் இருக்க வாய்ப்பு உள்ளது. மறுபக்கத்தில் ஏமன். முதலாவது ஆட்சி காலத்தில் ஹவுதிகளுக்கு எதிரான சவுடி கூட்டணியின் போரை ட்ரம்ப் ஆதரித்தார். அந்த போரை பைடன் நிறுத்தினார்.
ட்ரம்பின் இரண்டாவது ஆட்சி காலத்தில் அந்த போர் மீண்டும் தொடங்கக்கூடிய அறிகுறிகள் தென்படுகின்றன. ட்ரம்பின் கொள்கைகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் விளைவை கொண்டிருந்தன. அத்துடன் பாலஸ்தீனியர்களை தனிமைப்படுத்தின என்று விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர். இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், சூடான் மற்றும் மொரோக்கோவுக்கும் இடையிலான ராஜ்ய உறவுகளை இயல்பாக்கும் வரலாற்று ஒப்பந்தமான ஆப்ரகாம் ஒப்பந்தங்கள் விவகாரத்தில் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்தார். ஆனால் இஸ்ரேல் எதிர்காலத்தில் ஒரு சுதந்திர பாலஸ்தீனிய அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அரபு நாடுகளின் நிபந்தனை இதில் சேர்க்கப்படவில்லை. இருந்தும் ஆப்ரகாம் ஒப்பந்தம் சாத்தியமானது. காசா போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த பிராந்தியத்தில் வலிமையின் மூலம் அமைதியை ஊக்குவிப்பேன், ஆப்ரகாம் ஒப்பந்தங்களை செயற்படுத்துவேன் என்றும் ட்ரம்ப் கூறினார். இதன் அர்த்தம் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குவதுதான். அதனால் ட்ரம்ப் முன்பு போல சவுதி அரேபியாவுடன் நெருக்கமாக பணியாற்றுவார் என்று எதிர்பார்க்கலாம். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 5வது தலைமுறை F-35 விமானம் மற்றும் MQ-9 ஆளற்ற விமானம் ஆகியவை உத்தரவாதமாக கிடைக்கும். ட்ரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தின் இறுதி நாட்களில் அவசர கதியில் அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. பைடன் அதை இடைநிறுத்தினார். சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கு சவுதி அரேபியாவுக்கும் F-35 விமானம் கொடுக்கப்படலாம். இஸ்ரேல் அதை ஆட்சேபிக்காது. மறுபக்கத்தில் ட்ரம்பின் இரண்டாவது ஆட்சி காலத்தில் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஒரு விதத்தில் உத்தரவாதமாக நடக்கும் என்றே கூறலாம். மறுபக்கத்தில் சீனா. அமெரிக்காவின் சீன அணுகுமுறை உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்தில் பெரும் தாக்கங்களை வைத்திருக்கிறது. நாம் அதன் இராணுவ விவகாரங்களை பார்க்கலாம். அமெரிக்காவின் புதிய ராஜாங்க செயலாளர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவிகளுக்கு ட்ரம்பின் தேர்வாக இருக்கும் மார்க்கோ ரூபியோ மற்றும் மைக் வால்ஸ் ஆகிய இருவருமே சீனா மீது கடுமையான நிலைப்பாட்டை கொண்டவர்கள். சீனாவை ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கிறார்கள் என்பதை இருவரும் தெளிவுபடுத்தியுள்ளனர். தாய்வான் ஒரு முக்கியமான பிரச்சனையாக உள்ளது. இந்த சுயாட்சி தீவுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ராணுவ உதவிகளை வழங்கி வருகிறது. தாய்வானை தங்களிடமிருந்து பிரிந்து சென்ற ஒரு மாகாணமாக கருதும் சீனா அது ஒரு நாள் தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் என்று நம்புகிறது. ஒருவேளை சீனா தாய்வானை ஆக்கிரமித்தால் அமெரிக்கா அதற்கு எவ்வாறு எதிர்வினை ஆற்றும் என்பது குறித்து இதுவரை எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் தெளிவாக கூறியது இல்லை. இருப்பினும் முன்பு நடந்த ஜனாதிபதிகளுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்கா தாய்வானை பாதுகாக்கும் என்று பைடன் வெளிப்படையாகவே கூறினார். ட்ரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் இந்தோ பசிபிக்கில் சீனாவை அச்சுறுத்தும் விதத்தில் மிக அதிகமாக இருந்தன. இரண்டாவது ஆட்சி காலத்திலும் அதையே எதிர்பார்க்கலாம். இறுதியாக நேட்டோ. அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் உட்பட 32 நாடுகளை உள்ளடக்கிய வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நேட்டோ ட்ரம்பின் வெறுப்புக்குரிய விஷயங்களில் ஒன்றாக இருந்தது. ஜனாதிபதியாக தனது முதல் பதவி காலத்தின் போது நேட்டோவின் மற்ற உறுப்பு நாடுகள் தங்களது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% பாதுகாப்புக்காக செலவிட வேண்டும் என்ற ஒப்புக்கொள்ளப்பட்ட இலக்கை அடைய தவறினால் நேட்டோவிலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்வதாக அவர் அச்சுறுத்தினார். 2% பாதுகாப்புக்காக செலவிடாத ஒரு உறுப்பு நாடு தாக்கப்பட்டால் அமெரிக்கா அதை பாதுகாக்காது என்றும் ட்ரம்ப் கூறினார். ட்ரம்ப் இந்த மாத தொடக்கத்தில் நேட்டோவின் ஐரோப்பிய உறுப்பு நாடுகள் தங்கள் தேசிய வருமானத்தில் 5% பாதுகாப்புக்காக செலவிட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். இது முன்பு இருந்த இலக்கை விட 2.5 மடங்கு அதிகமான தொகை. அதே நேரத்தில் உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து நேட்டோவின் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் கிட்டத்தட்ட அந்த சதவீதத்தில் செலவு செய்கின்றன. சில நாடுகள் அதைவிட அதிகமாகவும் செலவு செய்கின்றன. நேட்டோவின் நோக்கம் மற்றும் பணியை அடிப்படையில் இருந்தே மறு மதிப்பீடு செய்வதுதான் ட்ரம்பின் குறிக்கோள் என்று அவரது பிரச்சார வலைத்தளம் கூறுகிறது. நேட்டோ கூட்டணியில் இருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ள வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்து கருத்து வேறுபாடு நிலவுகிறது. ஆனால் நேட்டோவிலிருந்து வெளியேறாமல் கூட நேட்டோ கூட்டணியை பலவீனப்படுத்த அவருக்கு இன்னமும் வழிகள் உள்ளன. உதாரணத்திற்கு ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க துருப்புகளின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் அதனை அவரால் செய்ய முடியும். நேட்டோ விஷயத்தில் என்ன செய்ய போகிறார் என்பது உறுதியாக தெரியவில்லை.